வணக்கம் அன்பு மக்களே, நான் மனோகரன். இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போக இருக்கிறது சான் ஆண்டனியோ யூஎஸ்ஏல இருக்கிற ஹிந்து பெருமாள் கோவில். ஸோ இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. 1989 கட்டி ரீசெண்டாக கூட ஒரு சமயம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. 37 வருஷம் முன்னாடி கட்டின கோவில் அப்படின்னாலும் நிறைய சின்ன சின்ன சன்னதிகளாக அபிவிருத்தி பண்ணி அதை ஒரு பெரிய இதில் போட்டிருக்காங்க. இது ஹெலிடாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மலை பிரதேசத்தில் மேலே இருக்குது சான் ஆண்டனியோவில். இதில் பிரம்மோற்சவம் சமயத்தில், அதாவது திருப்பதி தேவஸ்தானம் பூஜைகள்லாம் நடக்கிற பிரம்மோற்சவம் இந்த மாதிரி சமயத்தில் இருக்கிற பூஜைகள் எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. நவராத்திரியை இதை இங்கே சிறப்பாக கொண்டாடுறாங்க. இது உண்மையிலேயே அற்புதமான கோயில். இந்த ரோடு லீடிங் டு அந்த கோவிலுக்கு பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். இது மலை மேலே இப்போ தான் ஏறிட்டுருக்கோம். சின்ன மலை தான், ஒரு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தான் தூரம் இருக்கும். இது லேண்டிங் ஆகிற இடம். இதுலேருந்து உங்களோட இடது பக்கம்தான் இந்த கோயில் இருக்குது. பார்க்கிங் லாட் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். இதோட எக்ஸ்ட்ரீம் ஈஸ்ட் கார்னரில் அந்த பார்க்கிங் லாட் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கூட இருக்குது. அங்கே சோஷியல் ஈவெண்ட்ஸு, அப்புறம் இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸு, இந்த நவராத்திரி டான்ஸு அந்த ப்ரோக்ராம்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்க்கிங் லாட். இது ஏரியல் வியூ அந்த கோயிலோடது. இது இன்னொரு ஃபோட்டோகிராஃப் அந்த இடத்தோடது. ஸோ அந்த கோவில் ரொம்ப பிரசித்தம் எதனால் அப்படின்னா, பெருமாள் கோவிலுக்காக மட்டும்தான் இந்த கோயில் முதல்ல நிர்மாணித்தது. அதுக்கப்புறம் ஒரு சன்னதிகளாக இவங்க கூட்டி அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அற்புதமான சிலைகள்லாம் இருக்குது. பஞ்சலோக சிலைகளை பார்க்க முடிஞ்சுது அந்த இடத்துல. இதில் பெருமாளோட உற்சவர் சிலைகள் இது ரத வீதி அந்த மாதிரியில் கொண்டு போகிறதுக்காக இதை செஞ்சு வச்சுருக்காங்க. முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிடுவோம். நாங்கள் போகும்போது அங்கே ஆரஞ்சு கலரில் ரோஜாக்களும் அப்புறம் வாடாமல்லியும் சேர்த்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கிரானைட்டில் செஞ்சுருந்த விநாயகர், அதை சுற்றி பிரமாதமாக அலங்காரமும் ஆராதனையும் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போதே இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது விநாயகர். இங்கே உற்சவர் சிலைகளை பார்க்கலாம். நீங்கள் பிரமாதமாக வடிவமைச்சிருந்த தசாதாரங்களோட உருவங்களை இதில் நிறைய பார்க்க கிடச்சது. சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருந்தாங்க. ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஒவ்வொரு சிலைக்கும் மாலை அணிவிச்சு அங்கஸ்திரம்லாம் போட்டு அதுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே இடது பக்கத்தில் மீனாட்சியை பார்க்க கிடைக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. 2 சிலைகள் எனக்கு பிடிச்சது ஆஞ்சநேயரும் அப்புறம் ஐயப்பனோட சிலைகள். இங்கே ராதாகிருஷ்ணனோட சிலையை பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இந்த ஆரஞ்சு ரோஜாவும் வாடாமல்லியும் சேர்த்து ஒரு மாலைகளாக போட்டு வச்சுருந்தாங்க. இது அது சீதாராமர் லக்ஷ்மணரோட சிலை. அப்புறம் அற்புதமாக சின்னூண்டாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பூரி ஜெகநாதரோட சிலை. நிறைய இடத்துல நான் சிவனை வழிபடுறதுக்கு சிவலிங்கமாக தான் பார்க்குறோம். இங்கே முழு உருவ வடிவமாகவே இருந்த ஒரு சிலையை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விநாயகரோட சிலைகள். அப்புறம் பஞ்சலோக சிலை, வாசவியோட சிலையை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. இங்கே நான் சொன்னேன் இல்லையா, பெருமாள் சிலைகள் இருந்த மாதிரியே இங்கே சிவனோட சிலையை தடவையாக நான் பார்த்தேன். சூலாயுதத்தோட பிரமாதமாக காட்சி கொடுத்தாரு. சிவலிங்கம் ஆதிசேஷனோட 7 தலைகளோட இருக்கிற மாதிரி சிவலிங்கம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. பார்வதி தேவியோட சிலை, நர்த்தக விநாயகரோட சிலை, அப்புறம் சாம்பவியோட சிலை. இதில் நிறைய சிலைகள் எனக்கு டைட்டில்லாம் எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா இதை சொல்லுங்க. இது அங்கே இருந்த மீனாட்சி சிலை, வாசவி அப்படிங்கிற சாமியார் சொல்கிறாங்க. அப்புறம் அஷ்டலக்ஷ்மிகளோட சிலைகளும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. காளி, சூலி இந்த மாதிரி சிலைகளும் சின்னதாக நேர்த்தியாக செஞ்சு வச்சுருந்தாங்க.
அன்னபூர்ணியோட சிலையை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது. பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது. இது அங்கே இருக்கிற உற்சவர் சிலைகளில் நவகிரக சிலைகள் இங்கே பார்க்குறோம். நவகிரக சிலையும் ஒவ்வொரு வாகனத்தோடையும் உங்களுக்கு ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு விதமான பூ மாலைகளும் செஞ்சிருந்தாங்க. அன்னப்பறவையோட இருக்கிற சாமி சிலை. இது என்ன சாமின்னு எனக்கு தெரியல. ஒன்று நல்லா தெரிஞ்சது, இது சூரியனார் சிலை. ஏன்னா 7 குதிரைகள் வச்சு குதிரைகள் 7 நாட்டில் காமிக்கிற விதமாக இருந்தது. சனீஸ்வர பகவான் ஒரு சிலைகளை சிலை இருக்கும் கட்டாயம். இதெல்லாம் வந்து காகத்தோட நவகிரக சிலைகள் தான். சனீஸ்வரன் மாதிரி தெரியுது எனக்கு. உங்களோட கமெண்ட்ஸை கூட இதில் இல்லாத என்ன மாதிரி ஆளுக்கும் பக்தி வர வைக்கிற மாதிரி முருகரோட சிலைகள் பார்த்து இப்போ வள்ளி தேவசேனையோட முருகரோட சிலைமான காட்சியை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது. சிலை ரொம்ப தத்ரூபமாக ஒரு சிலையும் சின்னதாக இருந்தாலும் தத்ரூபமாக இருந்தது. உற்சவரோட சிலைகள் அற்புதமாக எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருந்தாங்களோ அதே மாதிரி மூலவரோட சிலைகள் வடிவங்களை பார்க்க அற்புதமாக இருந்தது. சிவலிங்கத்தோட வடிவம், லிங்கத்தில் ஈசனோட செஞ்ச சிலைக்கு செஞ்சு வச்சிருந்தாங்க. அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. காளியோட சிலைகள் அதுக்கு பூஜை பண்ணுற மாதிரி பாலாஜி. அப்புறம் நம்ம எங்கள் ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவூர் தாலுக்கா மங்கலம் கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாளோட சன்னதி ஒன்று இருக்கு. அதே பிரமாதமாக ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி பெரிய சிலைகள் எங்கள் ஊரில் ஒரு 4 அடியில் இருக்கும்னு நினைக்கிறேன் சிலைகள். ஆனால் இது லைவாக நம்ம திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி பெரிய சிலை. ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா கூட அற்புதமான பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸ்ரீதேவி பூதேவியோட சிலைகள்லாம் அவ்வளோ நேர்த்தியாக கிரானைட்ல செஞ்சுருந்தாங்க. அதுக்கு அற்புதமான அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க. இது தூரத்தில் பார்க்கும்போது லாங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க, எவ்வளோ லைட்டிங் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அலங்காரம் ஆராதனை எல்லாம் அப்புறம் பிரமாதமாக இருந்தது. எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி எக்ஸிட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கிளாஸ் வழியாக பார்த்தீங்கன்னா மூலவரோட எக்ஸிட் சைடில் உங்களுக்கு கண்ணாடி பதிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அவுட்டர் ஏரியாவில் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன். எவ்வளோ நீட்டாக க்ளீனாக அற்புதமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மார்க்கிங் எல்லாம் போட்டு கிரானைட் ஃப்ளோரிங் எல்லாம் போட்டு சாரி கான்கிரீட் ஃப்ளோரிங் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. என்ன ரொம்ப அசத்து வச்சது இந்த கொடிமரம் தாங்க. இது ஸ்தூபியா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. கொடிமரம் தான் நான் நினைச்சேன். கொடிமரம் யூஷுவலா மரத்தால இருக்கும். மேல வந்து தங்கத்தால முலாம் போசப்பட்ட இதுல போட்டிருப்பாங்க. ஜென்ரலா அப்படிதான் பார்த்திருக்கேன். இது மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்க்கக்கூடிய வியூ. இதோட கோபுரத்தோட தரிசனம் தெரியும். சங்கு சக்கரம் திருநாமம் இருக்கிற பார்க்கலாம். 3 அடுக்கு இருக்கிற கோபுரம். அதுல மேல வந்து கலசங்களை நீங்க பாத்தீங்கன்னா 5 கலசம் இருக்கு. இது ஃப்ரண்ட் வியூ. திருப்பதி ஏரியால எல்லாம் ஃபுல்லாவே திருப்பதியில இந்த கலாஸ்திரியில இருக்கிற மாதிரியே விமானத்தையும் கோபுரத்தையும் நீங்க வெள்ளை கலர் பெயிண்டே அடிச்சு வச்சிருக்காங்க. பார்க்கறது அது ரொம்ப நேர்த்தியாகவும் கிளீனாகவும் இருக்கு. அந்த கோயிலோட மேற்கு பகுதியிலிருந்து எடுத்த வீடியோ இது. சின்ன சின்ன சன்னதிகளாக நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப பக்தியாக எல்லாரும் வந்து கும்பிட்றத பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரரோட சன்னதி. அந்த ஒரு சன்னதியும் ஒரு சின்ன மணிமண்டபம் மாதிரி வச்சு லைட்டிங்லாம் பண்ணி விளக்கு ஏற்றி அற்புதமாக அலங்காரம் பண்ணி பிரமாதமாக வச்சிருந்தாங்க. உண்மையே ரொம்ப அந்த வாசம், அந்த பியூரான இடம், காற்று பார்க்க பிரமாதமாக இருந்தது. அடுத்த நம்ம போகிற இடம் வந்து ஸ்ரீராமரோட ஃபேமிலியோட இருக்கிற இடம். அப்புறம் கிருஷ்ணர் இருக்குது, அப்புறம் பூரி ஜெகநாதரோட சிலைகள்லாம் வச்சிருக்காங்க. இதோட இடது பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டூம் கவரை போட்டு ஒரு பிரமாதமா நவகிரக சிலைகளை வச்சிருக்காங்க. அப்புறம் பூரி ஜெகநாதரோட திருமணியை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணரோட சிலைகளும் இருந்தது. இப்போ நம்ம நேராக நவகிரகங்களை பார்த்துருவோம். யூஸ்வலாக இது கடைசியில் பார்ப்போம். ஆனால் இது ஃப்ரண்ட்லேயே இருந்ததுனால முதல்ல அது ஒரு டூரை கொண்டு போயிடலான்னு ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு அற்புதமான அலங்காரத்தை பண்ணி வச்சுருந்தாங்க. பூவும் ஒரு ஒரு விதமாக போட்டிருக்கிறதுனால அது ரொம்ப யூனிக்காக இருந்தது. சின்னதாக கிரானைட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை சுற்றி கிரானைட்லேயே ஒரு மேடை போட்டு அதுக்குள்ளே வச்சு அதை வந்து கிளாஸும் சேர்ந்து ஒரு ஃப்ரேமை போட்டு பிரமாதமாக வச்சுருந்தாங்க. இது சனீஸ்வர பகவானோட சிலைன்னு நினைக்கிறேன்.
ஸோ இங்கே எதையாவது நான் சிலைகளை தப்பாக சொல்லியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா சரி, இல்லை தப்பாக இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸில் கொடுங்க. இது ராதாகிருஷ்ணனோட சன்னதி. அதில் பளிங்கு சிலையில் வச்சுருந்தாங்க, கிரானைட் இல்லை இது. அதை வந்து ராதா ருக்மணி அப்படின்னு இருக்கிற மாதிரியே அடுத்தது ராமலக்ஷ்மணர் சீதாவோட சிலைகளும் பளிங்கு சிலையில தான் இருந்தது. அப்புறம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஐயப்பன் சன்னதி 18ஆம் படி கேரளா விளக்குகளை வச்சு ஒவ்வொரு படியிலையும் ஒரு விதமான ஃப்ரூட்டை வச்சு ஐயப்பன் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் அதுக்கு நீல கலரில் அங்கவஸ்திரம் போட்டு வச்சுருந்தாங்க. சிலைகள் அது ராதாகிருஷ்ணனோட சிலை. இது பூஜை பண்ண நேரத்தில் சீதாராமர் லக்ஷ்மணர் கீழே ஆஞ்சநேயரோட சிலையை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. பிரமாதமான கோயில், பெரிய ஹால் இருந்தது. அந்த ஹாலில் ஒரு சீராக வச்சுருந்தாங்க. ஒரு பகுதியிலேருந்து அதை தியானம் பண்ணுற மாதிரியும் வர்ஷிப் பண்ணுற மாதிரியும் ப்ரேயர்ஸை சொல்கிற மாதிரியும் வச்சுருந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நாகேந்திர சுவாமியோட வாயுலிங்கம், நாகேந்திர சுவாமியோட சன்னதி. அடுத்தது கோயிலோட இன்னொரு சைடு இந்த மூன் லைட், ஈவினிங் அந்தி சாயிற நேரத்தில் மூன் லைட்டும் ஆர்டிஃபிஷியல் லைட்டும் சேர்ந்து ரம்மியமாக காமிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி உண்மையிலே ப்ளசண்ட்டாக இருந்தது, மனசு நிறைவாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக கர்ப்ப கிரகத்தில் ஒரு விமானத்தை வச்சு அதுக்கும் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதோட காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்மளுக்கு மேலெல்லாம் போகிறதுக்கு அலோவ் பண்ணலை, அதனால கீழே இருந்து எடுக்க வேண்டியதாக போச்சு வீடியோவை. மேலே போயிருந்தா இன்னும் பிரமாதமாக எடுத்துக்கலாம். பட் அனுமதி கிடைக்குது. நம்ம அடுத்து போகிற இடம் வந்து ஹனுமானோட சன்னதி. ஹனுமானோட சன்னதி தான் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மனசுக்கு உண்மைக்கே லேசான மாதிரி சன்னதி உள்ள போகிறதுக்கு உண்டான மணிமண்டபத்தை நீங்கள் பார்க்குறீங்க. சின்ன மணிமண்டபம், அதை சுற்றி பேரிகேட் செஞ்சு பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இங்கே ஆஞ்சநேயரோட பறக்கிற கோலத்தில் இருக்கிற மாதிரி எம்பிட்டு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதோட இடது கையில் கதாயுதமும் வலது கையில் நம்மள அருள் பண்ற மாதிரி சீதாராமர் லக்ஷ்மணரோட ஒரு காட்சி சின்ன விக்கிரகம் ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஆராதனை பண்ணும்போது மணியை பார்த்தீங்கன்னா மணியோட தலை மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட சிலை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு சிலை பண்ணியிருந்தாங்க. ஜடாரி இல்லாம இந்த பெருமாள் கோயிலும் இல்லை, அதை வச்சுதான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இங்க இருந்த ஆஞ்சநேயருக்கு பரிவட்டம் கட்டி அதை கலர்ஃபுல்லான மாலைகளோடையும் துணியோடு அலங்காரம் பண்ணியிருந்தது. பார்க்க சூப்பரா இருந்தது. அற்புதமான சிலைகள், அற்புதமான சிலைகள். அப்புறம் அடுத்தது கோயில் கோபுரத்தோட மேற்கு பகுதி பார்க்கிறோம். இங்க ராதாகிருஷ்ணரோட சன்னதி சிலைகள் இருக்கு. பார்க்க சென்டர் விஜயண்டரோட சிலைகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது செஞ்சு வச்சிருந்தாங்க ராமலக்ஷ்மணரோட சிலைகள் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு மேலே அங்கே கோபுரத்தில் இருக்கிற சிலைகளை ஒரு தளத்துலையும் ஒரு சிலைகளை கொண்டு வந்து நிர்மாணிச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா பார்க்க அற்புதமாக இருந்தது. இது வந்து கிழக்கு பகுதின்னு தப்பாக சொல்லிட்டேன். இது கிழக்கு 3 அடுக்காக இருந்தது. கிரவுண்ட் கூடிய சிலை, இந்த கோபுரத்தோட வெள்ளை கலர்லேயே இது வந்து மேற்கு பகுதியில் இருக்கிறது. நடராஜன் நர்த்தனம் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு சிலைகளும் அங்கே மேலே பார்க்க வாய்ப்பு போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் மேலே என்ன வடிவத்தில் இருந்ததுன்னு நான் வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் அடுத்து இறங்கி இந்த வீடியோவில் தரிசனம் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம கீழ் நோக்கி இறங்கிருக்கோம். இது நேஷனல் ஹைவே கனெக்ட் பண்ணக்கூடிய தமிழ் இடம். பெரிய தகராறு எனக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட கமெண்ட்ரியில் எங்கேயாவது ஒரு இடத்துல வீடியோ போட நடந்ததுன்னா அதை செஞ்சு சுட்டி காட்டுங்க. காட்டுறது மூலமாக நான் அடுத்த போடுற வீடியோவை என்ன திருத்தம் பண்ணலான்றதை கோயிலோட வீடியோ கொண்டு பண்ணிக்கிறேன். பெரிய சந்தோஷம். என்னோட இங்கே கமெண்ட்ரியில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா கோயில்கள் இருக்குது. ஒன்று சாய்பாபா எடுத்துக்கிறாதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வர வீடியோ சாய்பாபாவோட கோயில் வீடியோ அதுக்கு உங்களோட ஆதரவு ஷேர் பண்ணுறதுக்கு கொடுங்க. நீங்கள் அடுத்து பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் அடுத்து உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு இடம் வந்து சாய்பாபாவோட கோயில். கூடிய சீக்கிரத்தில் அந்த சாய்பாபா கோயிலோட தர்ஷனரோட வீடியோவோட உங்களுக்கு வரேன். அன்டில் தென்